இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. சில நேரங்களில் மனிதர்களை நம்பி நம்ம போகும்பொழுது தவறான வழியை காட்டி விடுவார்கள். அவர்களுக்கு வழி தெரியாமல் போய்விடும். ஆனால் தேவன் எப்பொழுதுமே அவருடைய சிறந்த வழியை நம்மளுக்கு காட்டுகிறார். இன்றைக்கும் அந்த வழியில் நம்மளை நடத்தி செல்வார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நாம் புதிய மனப்பான்மையை ஒவ்வொரு நாளும் வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய பிரச்சனைகளை பார்ப்போம், புதிய சவால்களை பார்ப்போம். சில நேரங்களில் ரொம்ப கடினமான சூழ்நிலை வழியாக கடந்து செல்வோம். அப்போது நம்மளுக்கு புதிய மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த புதிய மனப்பான்மை என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து கடவுள் எனக்குள்ள இருக்கிறார், அவரால் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்ற புதிய மனப்பான்மை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இருக்கும் பொழுது புதிய புதிய காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். நம்ம அநேக பிரச்சனைகளின் வழியாக, கடினத்தின் வழியாக, வலிகளின் வேதனைகளின் வழியாக நம்ம கடந்து சொல்கிறோம். ஆண்டவர் எதற்கு அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இயற்கையாக இயல்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாத காரியங்களை தேவனுடைய பலத்தினால நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்மளுக்கு காட்டும்படிக்கு தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அவைகள் வழியாக நம்ம போகும்பொழுது இந்த புதிய மனப்பான்மை நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பைபிள்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீதும் கோலியாத்தும் ரியல் லைஃப்ல ரியாலிட்டியில பார்க்கும்பொழுது கோலியாத் தான் ஜெயிக்க வேண்டும். அவன் தான் பெரியவன், அவன் தான் பலசாலி, அவனிடத்துல தான் எல்லா ஆயுதமும் இருக்கிறது. ஆனால் தாவீதோ ஒரு சின்ன பையன், அந்த கோலியாத்தை முறியடித்தான். எப்படி அவனால் முறியடிக்க முடிஞ்சது அப்படின்னா, அவனுக்கு இந்த புதிய மனப்பான்மை அந்த நாளில் ஏற்பட்டிருந்தது. அது எப்படின்னா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனால் வெற்றி சிறக்க முடியும், தேவன் அவனுக்கு ஜெயத்தை தருவார். அவனுக்கு முன்பதாக இருக்கிற இவ்வளோ பெரிய ஜெயண்ட், இவ்வளோ பெரிய ராட்சசனை பார்த்தும் அவன் பயப்படாததுக்கு காரணம் என்னன்னா, அவன் போனது அவனுடைய பலத்தை நம்பி அல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பலத்தை நம்பி போனான். ஸோ அந்த மைண்ட் செட், அந்த ஆட்டிடியூட் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அது என்ன மனப்பான்மை அப்படின்னா, என்னால் முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, அவர் பெரியவர், அந்த தேவன், அந்த கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே எது என் வாழ்க்கையில் வந்தாலும், எதை சந்தித்தாலும் அதை என்னால் மேற்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து வருதுன்னா, நம்முடைய நியூ ஆட்டிடியூட், புதிய மனப்பான்மையிலிருந்து வருகிறது. அதனால் இன்றைக்கும் இந்த நாட்களிலும் வருகிற நாட்களிலும் நீங்கள் எந்த காரியத்தை எதிர்கொண்டாலும், எந்த பலவீனத்தை நீங்கள் பார்த்தாலும், எல்லாவற்றையும் ஜெயிக்கிற மேற்கொள்ளுகிற வல்லமை, பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது உங்களுடைய பலன் அல்ல, அது தேவனுடைய பலன். அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அந்த பலனினால் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக மேற்கொள்ள முடியும். ஆகவே இந்த புதிய நாளிலும் இந்த புதிய மனப்பான்மையை நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த புதிய மனப்பான்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படட்டும். புதிய புதிய காரியங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் புதிய காரியங்களை செய்து உங்களை அற்புதமாய் வழிநடத்துவார்.